ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜான் சாப்டர் 12 verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் உரைத்த வார்த்தைகள். இந்த வார்த்தை, இந்த வசனத்தினுடைய பிந்தின பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்துவ வட்டாரத்தில், அதுவும் ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியில் ரொம்ப பிரபல்யமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதை அநேக கூட்டங்களிலே சொல்லுகிறத பார்க்குறோம். ஒருத்தர் ஊழியத்துக்கு போகிறாருன்னா அவரை வாழ்த்தி ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுனால அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த வார்த்தை எப்படி போடப்பட்டிருக்குன்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தில்? இந்த வசனத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் வெட்டி எடுத்துட்டு நம்ம சொல்லவே கூடாது. இன்றைக்கி அநேக வசனங்கள் அப்படி தான் திரிக்கப்பட்டிருக்குது. பாதியை கட் பண்ணிவிட்டு பாதியை விட்டுடுறாங்க. இந்த இடத்துல இந்த வசனம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். முதல்ல ஒருத்தன் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வர விரும்பினால் முதல்ல அவன் இயேசுவுக்கு சீஷனாக மாறணும். இதுதான் முதல்ல ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு கட்டளை. அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அப்போது என்னவா மாறணும்? டிசைபிளாக மாறணும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை போல அவனும் குருவை தொடரும் சீஷனாக மாற வேண்டும். இதுதான் முதல் ஆண்டவர் சொல்கிற காரியம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சீஷனாக மாறுவதற்கு முன்னதாகவே பிரசங்கியாக மாறிட்டாங்க. பிரசங்கியார், ப்ரீச்சர். அது ரொம்ப ஈஸி. ப்ரீச்சராக மாறுவதற்கு இன்றைக்கி ரொம்ப சுலபம். நிறைய நோட்ஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ரிஸ் ஆன்லைனில் இருக்குது. இப்படி நிறையா காரியங்கள், மெசேஜஸ், சர்மன் அவுட்லைன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்டை தட்டினோம்னா, கூகுள் தட்டினோம்னா நிறைய வந்துடும். ஈஸியாக ஒரு மெசேஜ் ரெடி பண்ணிடலாம். அது பெரிய காரியமே இல்லை. ஒரு ப்ரீச்சராக மாறுவது ஒரு பெரிய காரியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில அரசியல்வாதிகள் கூட நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா பேசுகிறாங்க. அப்போது அவங்களும் பிரசங்கியாரா? இல்லை. பிரசங்கியாக மாறுவது ரொம்ப எளிது. ஆனால் ஒருவன் பிரசங்கியாராய் மாறுவதற்கு முன் முதலாப்பில் அவன் இயேசுவை பின் செல்லுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியமாக இருக்குது. சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போது ஆண்டவரோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவம், ட்வெல்லிங் வித் காட், ஆண்டவரோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிற ஒரு அனுபவம். இது ரெண்டாவது சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி ஊழியம் செய்தால்? முதலாவது இயேசுவை பின்பற்றுகிறவனாய் அவன் மாறணும். அதற்கு பின்னதாக அவன் ஊழியம் செய்யணும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ, எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே அவனும் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை தான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். சும்மா இன்றைக்கி தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பைபிளை தூக்கினவெல்லாம் ஊழியக்காரனாக மாறிட முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரன் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் இல்லை.
இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிற அனுபவம் இல்லை. அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்தி காப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனமண்ணுவார் என்ற வார்த்தையின்படி முதலாவது நாங்கள் உம்மை பின்பற்றவும், நீர் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கவும், கடைசியாக பிதாவானவருடைய கனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லார் மேலும் விழுந்த கடமை, ஊழியம் செய்வது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை. உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்தல். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.